வீடியோ பார்க்க போறோம்னா லட்டுவோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போறோம். எஸ் இன்னைக்கு லட்டுக்கு வந்து செகண்ட் பர்த்டே. எல்லாரும் விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நாங்க வந்து நிறைய செலிப்ரேஷன்லாம் பிளான் பண்ணல, கம்மியா தான். ஸோ அது வந்து இன்னைக்கு எப்படிலாம் நாங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றத நாங்க பார்க்கலாம். வாங்க போலாம். பாய். அதுக்கு முன்னாடி யூடியூப்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஏன் ஃப்ரேமில் 3 பேர் ஒன்றா இல்லை, நான், லட்டு, என் பையன், அப்புறமே அவங்க அப்பா ஏன் ஒன்றா இல்லை அப்படின்னா, அது வந்து யாரோ ஒருத்தவங்க கேமரா பிடிக்கணும்ல, எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் ஒருத்தவங்க பிடிச்சா ஒருத்தவங்க ஃப்ரேம்குள்ளே இருக்கோம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டில் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுதான் செலிப்ரேஷனில் ஃபஸ்ட்டு பிளானாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கோவிலுக்கு போயாச்சு. இந்த கோவில் பேர் என்ன அப்படின்னா விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் சிவனாலயம். இந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப திருப்தியாக ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சிவன்கிட்ட இருந்து பிளெஸ்ஸிங்ஸ்லாம் அப்படியே பையனுக்காக வாங்கிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அவன் வந்து எனக்கு கீழே விடுங்க, நான் வந்து கீழே நானும் நடந்து வரேன் அப்படின்னு நடம் பண்ணிகிட்டு இருந்தான். சரி பொடி சுடுது, ரொம்ப வெயிலாக இருக்குது சொல்லிவிட்டு செப்பல் போட்டு விட்டு அதுக்கப்புறம் அவனையும் நடக்க விட்டு கோவிலெலாம் சுற்றிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு வெளியே உட்காந்துருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, செப்பல் போட சொல்லி அடம் பண்ணிவிட்டு நான் கீழே நடந்து வரேன், என்னை செப்பல் போட்டுடுங்க அப்படி சொல்லிட்டு அடம் பண்ணிவிட்டு கடைசியில் செப்பல் போட்ட பிறகு தூக்கிட்டு தாங்க வர வச்சான் அவன். இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான் அன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரொம்ப வெயிலாக இருக்க சொல்லிவிட்டு ஜூஸ் குடிக்கலான்னு போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டோம். அதுக்கடுத்து அங்கே அந்த ஸ்ட்ரா இருக்குல்ல, அதையும் அவங்க கடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு லன்ச் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஈவினிங்காக தான் கேக் கட்டிங் செலிப்ரேஷன்லாம் வச்சுருந்தோம். சரின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் நிறைய பேர்லாம் யாருமே கூப்பிடலைங்க. சும்மா ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த பேபிஸ் மட்டும் வச்சுட்டு தான் முடிச்சிட்டோம். இப்போ இது என்ன நடந்துட்டுருக்குன்னா, அவன் வந்து ஃபோட்டோ எடுக்க வைக்க தான் இந்த போராட்டம். அவன் எந்த ஒரு ஃபோட்டோக்குமே போஸ் கொடுக்கல, இந்த ஒன்று மட்டும்தான் கிடச்சிது. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும்தான் கிடச்சிது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் கை தட்டு, பலூன் போட்டு கை தட்டு, கேக் வெட்ட விட கை தட்டுங்க. Happy